வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேன். அது ஃபியூச்சர் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஏன் ஃபியூச்சர் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணும் அப்படின்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ யாருமே மிஸ் பண்ணக்கூடாது இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படிங்கிறதுனால தான் நான் எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சேனல் லிங்க்கை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களுக்கோ இல்லை அவங்கள சேர்ந்தவங்களுக்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி இந்தியன் போர்ட் அசோசியேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் பார்க்க போகிறோம். இதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் SGR06. இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு 19th January 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 10th February 2025. ஸோ ரெண்டு போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸு, டெப்யூட்டி மேனேஜர் ஃபினான்ஸு, மொத்தம் 5 வேகன்சி தான் காலியாக இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸில் 3 போஸ்டிங் காலியாக இருக்குது. இது 30,000 1,20,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெப்யூட்டி மேனேஜர் ஃபினான்ஸில் 2 வேகன்சி காலியாக இருக்குது. 60,000 180 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லியிருக்கிற குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ் இது பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெப்யூட்டி மேனேஜர் ஃபினான்ஸ், இதில் இதுவும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டெப்யூட்டி மேனேஜருக்கு. இதே ஃபீல்டில், அதாவது கவர்மெண்ட்லேயோ பப்ளிக்லேயோ இல்லை பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்லேயோ இல்லை ரெப்யூட்டட் ப்ரைவேட் செக்டார் கம்பெனிலேயோ ஒர்க் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் டேர்ன் ஓவர் வந்து ஒரு 1081 கோடி டேர்ன் ஓவர் இருக்கிற ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு 7 years ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இவங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ எல்லாமே, மார்க் ஷீட் எல்லாமே கையில் வச்சுருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்க, இனிமே அப்பியர் ஆகிறவங்க, இனிமே டிகிரி வாங்குறவங்க யாரும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா காமராஜர் போர்ட் அத்தாரிட்டிக்காக, போர்ட் அசோசியேஷனுக்காக இந்த வேகன்சி கேட்டிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேல்ரி இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் கிராஜுவிட்டி இருக்குது. அதே மாதிரி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் உங்களை என்ரோல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, லீவ் என்கேஷ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 400 ரூபாயும், ஓபிசியில் இடபிள்யூஎஸ்க்கு 300 rupees, SC/ST உமன்ஸ் கேண்டிடேட்க்கு 200, எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் பிடபிள்யூபிடிக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கீழே கொடுத்துருக்க வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இந்த SGR06 அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை மறுபடியும் படித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற அஃபிஷியல் லிங்க் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். லிங்க் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுட்டு, ஸ்கேண்டு காப்பியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு குவாலிஃபிகேஷனோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த போஸ்டிங் பற்றி கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது அவங்களுக்கோ இல்லை அவங்கள சேர்ந்தவங்களுக்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.